தற்காலிக பணியாளருக்கு ஊதிய உயர்வு. எல்லா பணிக்காலங்களும் தற்காலிக பணிக்காலங்கள் உட்பட, அதாவது பணிவரன் முறைப்படுத்தப்படாத பணிக்காலம், எத்தகைய கட்டுப்பாடுமின்றி கீழ்காணும் சந்தர்ப்பங்களில் 1/1/1974 முதல் ஊதிய உயர்வுக்கு கணக்கில் சேர்த்துக் கொள்ளப்படும். 1. பணியாளா அந்த பதவிக்கு முழுமையாக தகுதி உடையவராக இருக்க வேண்டும். பணி விதிகளின் நடைமுறைகள் படி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் ஊதிய உயர்வு பெறுவதற்கு குறிப்பிட்ட தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்று நிபந்தனை விதிக்கப்பட்டிருந்தாலோ, குறிப்பிட்ட தண்டனையின் காரணமாக ஒரு ஊதிய உயர்வு மறுக்கப்பட்டிருந்தாலோ மேற்படி சலுகைகள் கிடையாது. தேர்வுகள் ஏதும் நிர்ணயிக்கப்படாத நிலையில் ஊதிய உயர்வை வழக்கம் போல அனுமதிக்கலாம். அவசர காலத்திற்காக தெரிவு செய்யப்பட்ட பணியாளர்கள் வெவ்வேறு துறைகளில் பணியாற்றிய பணிக்காலங்கள் ஊதிய உயர்வு ஒப்பளிக்க கணக்கிடப்படுவதில்லை. தற்காலிக பணியாளர்களும் ஊதிய உயர்வு தகுதியுள்ள அதிகாரிகளால் வழங்கப்படலாம். மேல்நிலை அதிகாரியிடமிருந்து தனியாக ஒப்பளிப்பு ஆணைகள் தேவையில்லை. அவசரகால அடிப்படையில் அமர்த்தப்பட்ட அரசு பணியாளர்கள் ஒரு துறையில் நீக்கப்பட்டு மற்றொரு துறையில் பணியமர்த்தப்பட்டால் அவர்கள் பணிக்காலம் புதிதாக துவங்கப்படும். பணி விதிகள் உருவாக்கப்படாத ஒரு பதவியில் 3 ஊதிய உயர்வுகளுக்கு மேல் அனுமதிக்கப்பட மாட்டாது. வேலை வாய்ப்பகம் மூலம் தற்காலிக பணியிடங்களுக்கு தெரிவு செய்யப்பட்டவர்களும் அவர்கள் தெளிவு செய்யப்பட்ட பணியிடத்திற்காக குறிப்பிட்ட பணி விதிகளின் நிபந்தனைகளை பூர்த்தி செய்திருந்து குறிப்பிட்ட தேர்வுகளில் தேர்ச்சியும் பெற்றிருந்தால் அவர்கள் தகுதிகாண் பருவ காலத்தில் ஊதிய உயர்வு பெற தகுதி உடையவர்கள் ஆகிறார்கள். பணிவரன் முறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதில்லை. தேர்வாணையத்தின் மூலம் ஒரு துறைக்கு தேர்வு செய்யப்பட்டு வேறொரு துறையில் பணியாற்றுபவர்களுக்கு ஊதிய உயர்வு உண்டு. தற்காலிக பதவி உயர்வு பெறுபவர்களுக்கும் வருடாந்திர ஊதிய உயர்வு உண்டு. ஆனால் பணி நியமன அதிகாரி அந்த பணியாளர் அந்த பதவிக்கு தேவையான தகுதிகள் முழுமையாக பெற்றுள்ளார் என்று சான்று வழங்க வேண்டும். தகுதிகாண் பருவத்தினருக்கு ஊதிய உயர்வு. தகுதிகாண் பருவ காலத்தில் தேர்வுகள் வரையறை செய்யப்பட்டிருந்தால் முதல் ஊதிய உயர்வு மட்டும் வழங்கலாம். தகுதிகாண் பருவ காலம் முடிந்திருந்தாலும் இல்லை என்றாலும் இரண்டாவது ஊதிய உயர்வு குறிப்பிட்ட தேர்வுகளில் தேர்ச்சி பெற்றிருந்தால் மட்டுமே வழங்கப்படும். தகுதிகாண் பருவ காலம் ஓராண்டாக உள்ள பதவியில் முதல் ஊதிய உயர்வும் 2 ஆண்டுகளாக இருப்பி இரண்டாவது ஊதிய உயர்வும் தேர்வில் தேர்ச்சி பெற்ற பின்னரோ பணியிடத்திற்கான தகுதி பெற்ற பின்னரோ தான் வழங்கப்படும். குறிப்பிட்ட தேர்வில் தேர்ச்சி பெறாவிடில் இரண்டாவது ஊதிய உயர்வு தேர்வில் தேர்ச்சி பெற்று தகுதி பெறும் வரை வழங்கப்பட மாட்டாது. தேர்வில் தேர்ச்சி பெற்ற பின்னர் முடக்கி வைக்கப்பட்டிருந்த அவர் பெற வேண்டிய ஊதிய உயர்வுகள் யாவும் தேர்வு நாளுக்கு அடுத்த நாளிலிருந்து பணப்பயன் பெறும்படியாக வழங்கப்படும். பவானிசாகர் நிலையத்தில் பயிற்சி முடிக்க வேண்டிய இளநிலை உதவியாளருக்கு முதல் ஊதிய உயர்வு மட்டுமே வழங்கப்படும். இரண்டாம் ஊதிய உயர்வு பயிற்சி முடித்த பின்னர் தான் வழங்கப்படும். நிர்வாக காரணங்களால் பயிற்சிக்கு அனுப்ப முடியாத நிலை ஏற்பட்டால் விதிகளை தளர்த்தி அரசின் ஆணைகள் பெற்று வழக்கமான நாளிலேயே இரண்டாவது ஊதிய உயர்வு வழங்கலாம். ஒரே பணித்தொகுதியில் உள்ள ஒரு பதவிக்கு பதவி உயர்வு பெற்றால் தகுதி காண் பருவம் கிடையாது. பணிவரன் முறை செய்தால் மட்டும் போதுமானது. ஊதிய உயர்வு பெற தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் என்கின்ற அவசியம் ஏற்பட்டால் ஊதிய உயர்வு தேர்வின் கடைசி நாளுக்கு அடுத்த நாள் முதல் அனுமதிக்கப்படும். காலாண்டின் முதல் நாளுக்கு அந்த ஊதிய உயர்வை முன் கொண்டு செல்ல முடியாது. விளக்கம்: ஒரு வேளாண்மை அலுவலர் 9300 மைனஸ் 34,800 பிளஸ் தர ஊதியம் ரூபாய் 5,100 என்ற ஊதிய ஏற்ற முறையில் 7/5/2010 முதல் தகுதிகாண் பருவத்தில் அமர்த்தப்படுகிறார். தகுதிகாண் பருவ காலத்தில் அவர் சார்நிலை அலுவலர்களுக்கான கணக்கு தேர்வு முதல் பாகமும் வேளாண்மை துறை தேர்வும் தேர்ச்சி பெற்றிட வேண்டும். அவர் மேற்குறிப்பிட்ட 2 தேர்வுகளிலும் 19/12/2010 அன்று கடைசி தேர்வு நாள் தேர்ச்சி பெறுகிறார். அவரது ஊதிய உயர்வை முறைப்படுத்துக. நாள் விபரம்: ஊதியம் குறிப்புரை 7/5/2010 பணி அமர்வு. ஊதியம் 9,300 ரூபாய் பிளஸ் 5,100 14,400. குறிப்புரை: 9,300 34,800 பிளஸ் தர ஊதியம் ரூபாய் 5,100 என்கின்ற சம்பள ஏற்றுமுறை. 1/4/2011. விபரம்: இயல்பான ஊதிய உயர்வு 14,400 3% ரூபாய் 432 அல்லது 440 ஊதிய உயர்வுக்கு பின் ஊதியம் 440 9,740 பிளஸ் 5,100 14,840 முதல் ஊதிய உயர்வு. குறிப்புரை: விபரம்: 1/4/2012 இயல்பான ஊதிய உயர்வு. ஊதியம் தகுதிகாண் பருவ காலத்தில் குறிப்பிட்ட தேர்வு தேர்ச்சி பெறாததால் ஊதிய உயர்வு வழங்கவில்லை. 19/12/2012 தேர்ச்சி பெற்ற தேர்வுகளின் கடைசி நாள்.
20/12/2012 இரண்டாவது ஊதிய உயர்வு ரூபாய் 14,840 3%, 445/20 450 ஊதிய உயர்வுக்கு பின் ஊதியம் 450 10,190 + 5,100 15,290. தேர்வில் தேர்ச்சி பெற்றதால் முடக்கப்பட்ட ஊதிய உயர்வு வழங்கப்பட்டது. 1/4/2013 இயல்பான ஊதிய உயர்வு 15,290 3%, 458 ரூபாய் 70 பைசா. 460 ஊதிய உயர்வுக்கு பின் ஊதியம் 460 + 10,650 + 5,100 15,750. மூன்றாவது ஊதிய உயர்வு வழங்கப்பட்டது. குறிப்பு: இந்த வேளாண்மை அலுவலர் 1/4/2012 முதல் 19/12/2012 முடிய மட்டுமே பண இழப்பு அடைகிறார். இது திரண்ட விளைவு கொண்ட இழப்பு இல்லை. அடுத்த ஆண்டிலே அவருக்கு இயல்பான நாளிலேயே, அதாவது 1/4/2013 அன்றே ஊதிய உயர்வு வழங்கப்படுகிறது. தண்டனையாக ஊதிய உயர்வினை தள்ளி போடுதல். 1. ஊதிய உயர்வினை தண்டனையாக ஒத்திவைக்க அதிகாரமுள்ள உயர் அலுவலர் ஒருவர் ஒரு அரசு ஊழியரின் ஊதிய உயர்வினை ஒத்திவைக்கலாம். ஒருவர் மீதுள்ள விசாரணையில் அவர் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டதின் காரணமாக ஊதிய உயர்வினை ஒத்திவைத்து ஆணைகள் வழங்கலாம். அது இருவகைப்படும்: திரள் விளைவின்றி வித்தவுட் கியூமுலேட்டிவ் எஃபெக்ட், திரள் விளைவுகளுடன் வித் கம்யூலேட்டிவ் எஃபெக்ட். முன்னதில் ஊதிய உயர்வு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே தள்ளிப்போகும். பின்னதில் தொடர்ந்து பணிக்காலம் முழுவதும் பணி மூப்பு வரை நிதி இழப்பு இருக்கும். திரள் விளைவுடன் ஊதிய உயர்வு நிறுத்தம் நிகழ்வுகளில் எதிர்வரும் ஊதிய உயர்வுகளை காலாண்டுக்கு முன்னிலைப்படுத்தும் வசதி அனுமதிக்கப்படுவதில்லை. தண்டனையாக ஊதிய உயர்வு ஒத்திவைக்கப்பட்டதால் அதற்கான ஆணைகள் வழங்கப்பட்ட பின்னர் வருகின்ற ஊதிய உயர்வினைத்தான் ஒத்தி போடல் வேண்டும். அலுவலக நடைமுறை தாமதத்தின் காரணமாய் ஒருவருக்கு ஊதிய உயர்வு வழங்காமல் இருப்பின் அந்த ஊதிய உயர்வினை தண்டனைக்காக நிறுத்தக்கூடாது. இதுபோன்று தண்டனையாக ஊதிய உயர்வு ஒத்திவைக்கும் இடங்களில் அந்த தண்டனை ஓய்வூதியத்தை பாதிக்குமா என்று குறிப்பிட வேண்டும். தண்டனையாக திரள் விளைவின்றி ஊதிய உயர்வு ஒத்திவைக்கப்பட்டால் தண்டனை காலம் விடுப்பை சேர்த்தா அல்லது விடுப்பு நீங்களாகவா என்று ஆணையில் குறிப்பிட வேண்டும். விடுப்பை சேர்க்காமல் தண்டனை காலம் அனுபவிக்க வேண்டும் என்று ஆணைகள் வழங்கப்பட்டால் விடுப்பு அனுபவிக்கும் காலத்திற்கு ஈடாக தண்டனை காலம் மேலும் தள்ளிப்போகும். அவ்வாறு தள்ளிப்போகும் காலத்தில் விடுப்பு அனுபவித்தால் விடுப்புக்கு ஈடான காலத்திற்கு மேலும் தண்டனை காலம் தள்ளிப்போகும். தண்டனையாக ஊதிய உயர்வினை ஒத்திவைக்கப்பட்ட காலத்தில் அல்லது பிற தண்டனை நிகழ்வு காலத்தில் ஒருவருக்கு முன் ஊதிய உயர்வு அட்வான்ஸ் இன்கிரிமெண்ட் திரளுமாயின் அது வழங்கப்பட வேண்டும். தண்டனைக்கும் முன் ஊதிய உயர்வுக்கும் சம்பந்தமில்லை. தேர்வு எழுதிய கடைசி நாளுக்கு மறுநாள் முதல் இந்த முன் ஊதிய உயர்வு வழங்கலாம். ஊதிய உயர்வு ஒத்திவைக்கப்பட்டால் ஏற்படும் விளைவுகள்: திரள் விளைவுடன் திரள் விளைவின்றி வித் கியூமுலேட்டிவ் எஃபெக்ட். ஓய்வு பெறும் வரை நிதி இழப்பு ஏற்படும். திரள் விளைவின்றி ஊதிய உயர்வு குறிப்பிட்ட காலத்தில் மட்டும் தள்ளி போகும். எனவே குறிப்பிட்ட காலம் வரையில் மட்டுமே நிதி இழப்பு ஏற்படும். ஓய்வூதியத்தை பாதிக்காது. திரள் விளைவுடன் ஊதிய உயர்வு பாதிக்கப்படும். ஊதிய உயர்வு ஒத்திவைப்பது தற்காலிகமானது. ஒத்திவைக்கப்பட்ட ஊதிய உயர்வை தண்டனை காலம் முடிந்து பின்னர் வழங்கப்பட மாட்டாது. தண்டனை காலம் முடிந்த பின்னர் ஒத்திவைக்கப்பட்ட ஊதிய உயர்வு மீண்டும் எதிர்வரும் ஆண்டுகளில் ஊதிய உயர்வு நாட்களிலேயே அளிக்கப்படும். ஊதிய நிர்ணயம். ஊதிய நிர்ணயம் என்பது கீழ்கண்ட சந்தர்ப்பங்களில் எழும்: தமிழ்நாடு திருத்திய ஊதிய விதி 2009 விதி எண் 10 படி மற்றும் ஆவி 22 ஆண்டின்படி ஊதிய நிர்ணயம். கீழ்நிலை பணியிலிருந்து அதிக பணிச்சுமையுடன் பொறுப்புகளுடன் மேல்நிலை பணிக்கு உயர் சம்பள ஏற்ற முறையில் பதவி உயர்வு பெறும்போது தனது பழைய பதவியை விட கூடுதலான பணிச்சுமையும் பொறுப்புகளும் கொண்ட பதவிக்கு பதவி உயர்வு ஒரு அரசு அலுவலருக்கு வழங்கப்படும் போது கீழ்நிலை பதவியில் ஒரு 3% கருத்தியலான ஊதிய உயர்வு மற்றும் தர ஊதிய வித்தியாசம் வழங்கப்பட்ட பின் உள்ள நிலைக்கு உயர் பதவியில் தொடக்க ஊதியமாக நிர்ணயிக்கப்படும். கருத்தியலான ஊதிய உயர்வு 3% வழங்கும் போது மட்டும் 99 பைசா மற்றும் அதற்கு கீழே வரும் பைசாவின் கணக்கில் எடுத்துக்கொண்டு அடுத்த ரூபாய் 10க்கு நிர்ணயிக்க வேண்டும். உதாரணம், ரூபாய் 230.90 என்பது ரூபாய் 240 ஆகும் மற்றும் ரூபாய் 290 + 10 என்பது ரூபாய் 300 ஆகவும் நிர்ணயிக்க வேண்டும். ஆண்டு ஊதிய உயர்வுக்கு இந்த விதி பொருந்தாது. தனது பதவியை விட கூடுதலான பணிச்சுமையும் பொறுப்புகளும் கொண்ட புதிய பதவிக்கு பணி நியமனம் செய்யப்படும் அரசு ஊழியர் துவக்க ஊதியமாக பழைய பதவியில் பெற்ற ஊதியம் பெற பிளஸ் தர ஊதிய வித்தியாச தொகை சேர்த்து புதிய பதவியில் பெறுவார். இந்த ஊதியத்தை பழைய பதவியுள்ள ஊதிய தொகுப்பில் ஒரு ஊதிய உயர்வு பெறும் வரை அதை தொடரலாம். ஊதிய நிர்ணயம் விருப்பம் தெரிவித்தல். தமிழ்நாடு திருத்திய ஊதிய விகித விதி 2009 விதி எண் 10 படி ஊதிய நிர்ணயம்.
தான் வகித்து வந்த பதவியில் இருந்ததை விட கூடுதலான பணிச்சுமைகளுடன் பொறுப்புகளுடன் கூடிய ஒரு உயர் பதவிக்கு ஒரு அரசு அலுவலர் பதவி உயர்வு செய்யப்பட்டால் அவர் கீழ்கண்டவாறு ஊதிய நிர்ணயம் செய்ய விருப்பம் தெரிவிக்கலாம். தன்னுடைய கீழ்நிலை பதவியில் முதிர்வு உறும் ஊதிய உயர்வினை கணக்கில் கொள்ளாமல் பதவி உயர்வு பெறுவதற்கு முன்னர் பெற்ற ஊதியத்தை மட்டும் கணக்கில் கொண்டு உயர் பதவியில் சேர்ந்த நாளிலே அரசு விதி 22B படி ஊதியம் நிர்ணயம் செய்யலாம். பதவி உயர்வு பெறும் நாளில் அரசின் விதி 202(1) குறிப்பிட்டுள்ள முறைப்படி ஊதிய நிர்ணயம் செய்துவிட்டு பின்னர் கீழ்நிலை பதவியில் ஊதிய உயர்வு பெறும் நாளில் ஊதியம் மறு நிர்ணயம் செய்யலாம். இத்தகைய விருப்பத்தை பதவி உயர்வு பெற்ற நாளிலிருந்து 1 மாதத்திற்குள் தெரிவிக்க வேண்டும். ஒருமுறை அளிக்கின்ற விருப்பமே இறுதியானதாகும். குறிப்பிட்ட கால வரம்புக்குள் விருப்பம் தெரிவிக்கப்பட என்றால் அவரது ஊதியம் மேலே குறிப்பிட்ட முதல் முறைகளின்படி நிர்ணயிக்கப்படும். மேலே குறிப்பிட்ட முறைகளில் ஊதியம் நிர்ணயம் செய்யப்பட்ட நாளிலிருந்து தகுதியுள்ள ஓராண்டு கால முடிவிட்டு பின்னரே அடுத்த ஊதிய உயர்வு அனுமதிக்கப்படும். ஏற்கனவே அரசு பணியில் ஒரு பதவியில் உள்ள நபர் நேரடி நியமனம் மூலம் வேறு பதவிக்கு நியமிக்கப்பட்டால் அவரது ஊதியமானது அந்த பதவியின் ஊதிய ஏற்ற முறையில் குறைந்தபட்ச நிலை பணி விதிகளின்படி நிர்ணயிக்கப்படும். ஊதியம் நிர்ணயிக்கப்பட மாட்டாது. திறந்த வெளி பல்கலைக்கழகம் மூலம் பட்டம் பெறுதல் தகுதி. பள்ளி இறுதித் தேர்வு 10ஆம் வகுப்பு மற்றும் பள்ளி மேல்நிலை கல்வி தேர்வு +2 ஆகியவையில் தேர்ச்சி பெற்ற பின் திறந்த வெளி பல்கலைக்கழகங்களின் வழியாக பெறப்படும் முதுகலை பட்டங்களை மட்டுமே பொது பணிகளின் நியமனம் பதவி உரை பெற அங்கீகரித்து ஆணையிடப்பட்டுள்ளது. அடிப்படை பட்டம் பேசிக் டிகிரி பெறாமல் திறந்த வெளி பல்கலைக்கழகம் மூலம் முதுகலை பட்டம் பெற்றிருந்தால் அந்த முதுகலை பட்டத்தை கணக்கில் கொண்டு பொது பணிகளில் பணி நியமனம் செய்ய இயலாது என ஆணையிடப்பட்டுள்ளது. பட்டதாரிகள் மற்றும் பதிவரை எழுத்தர் ஊதிய நிர்ணயம். அரசு ஆணை 240 நிதி நியமனம் செய்யப்படும் பட்டதாரி இளநிலை உதவியாளர், தட்டச்சர் மற்றும் SLC தகுதி உடைய பதிவரை எழுத்தர்களுக்கு அவர் பெறும் ஊதிய விகிதத்தில் 2 நிலை உயர்த்தி ஊதியம் நிர்ணயம் செய்யும் முறை கைவிடப்படுவதாகவும், தற்போதுள்ள பட்டதாரி இளநிலை உதவியாளர்கள் மற்றும் தட்டச்சர்கள் 2 நிலை உயர்த்தி ஊதியம் நிர்ணயம் செய்யும் பொழுது ரூபாய் 5200 20,200 + 2,400 என்ற ஊதிய விகிதத்தில் ரூபாய் 5,660 + 2,400 8,060 பெறுகிறார்கள். ஆனால் நேரடி நியமனம் செய்யப்பட்ட உதவியாளர்கள் கணக்கர்கள் ரூபாய் 5,020 + 20,020 + 2,800 என்ற ஊதிய விகிதத்தில் ரூபாய் 5,020 + 5,200 + 2,800 8,000 மட்டுமே பெறுகிறார்கள் என்பதால் இந்த ஊதிய முரண்பாட்டினை களைய தற்போது பணியிலுள்ள நேரடி நியமனம் மூலம் பணி அமர்த்தப்பட்ட உதவியாளர்கள் மற்றும் கணக்கர்களுக்கு தனி ஊதியமாக ரூபாய் 60 1/1/2006 முதலும் பணப்பயனை 1/4/2013 முதலும் வழங்க ஆணையிடப்பட்டுள்ளது. மேலும் 1/4/2013 முதல் இந்த ஆணை பிறப்பிக்கப்பட்ட நாளுக்கு இடைப்பட்ட காலத்தில் உயர்த்தி ஊதிய நிர்ணயம் செய்யப்பட்டவர்களிடமிருந்து பிடித்தம் செய்ய வேண்டாம் என்றும் ஆணையிடப்பட்டுள்ளது. ஊதிய விகிதம் மாற்றப்பட்டால் அல்லது திருத்தப்பட்டால் ஊதிய நிர்ணயம். ஒரு பதவியின் ஊதிய தொகுதி மற்றும் தர ஊதியம் திருத்தப்பட்டாலோ பின்னர் மாற்றப்பட்டாலோ அந்த பதவியில் இருப்பவர் ஒரு புதிய பதவிக்கு புதிய ஊதிய தொகுப்பு மற்றும் தர ஊதியத்திற்கு மாறுதல் செய்யப்பட்டதாக கருத வேண்டும். இந்நிகழ்வில் ஊதிய தொகுப்பு மற்றும் தர ஊதிய வித்தியாசம் வழங்கப்பட்டு ஊதிய நிர்ணயம் செய்யப்பட வேண்டும். திருத்தப்பட்ட மாற்றப்பட்ட நாளிலிருந்து அந்த பதவியில் இந்த ஊதிய நிர்ணயம் செய்யப்பட வேண்டும். இத்தகைய நிகழ்வில் பழைய ஊதிய தொகுப்பில் ஊதிய உயர்வு பெற்ற நாளிலேயே புதிய ஊதிய தொகுப்பில் ஊதிய உயர்வு கிடைக்கும். சிறப்பூதியம் நிர்ணயிப்பு கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது, ஆனால் ஓய்வூதிய கணக்கீட்டிற்கு எடுத்துக்கொள்ளப்படும். தனி ஊதியம் நிர்ணயிப்பு கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். தனி ஊதியம் வரும் காலங்களில் ஊதிய உயர்வுக்கும் அகவிலை படிக்கும் ஓய்வூதிய பலன்களுக்கும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். தற்காலிக பதவி உயர்வுக்கும் ஊதிய நிர்ணயம் செய்யலாம், ஆனால் பதவி உயர்வு பெறுபவர் பதவி உயர்வுக்கு முழு தகுதி உடையவர் என்று பணி நியமன அதிகாரி சான்றிட வேண்டும். பதவி உயர்வு பெற்ற நாளுக்கும் பணி வரன்முறை செய்யப்பட்ட நாளுக்கும் வேறுபாடு இருப்பின் பதவி உயர்வு பெற்ற நாளிலிருந்து வழங்கப்பட்ட ஊதிய உயர்வினை திருத்தி பணி வரன்முறை செய்யப்பட்ட நாளிலிருந்து ஊதியத்தை மாற்றியமைத்து நிர்ணயித்தல் வேண்டும். ஆனால் பதவி உயர்வு பெற்ற நாளில் இந்த பணி வரன்முறை செய்த நாள் வரையிலான இடைப்பட்ட காலத்திற்கு ஊதிய உயர்வினை பிடித்தம் செய்ய வேண்டியதில்லை. பதவி இறக்கம் பெறுவதை தொடர்ந்து ஒருவர் விடுப்பில் செல்கிறார். விடுப்பு முடிந்து மீண்டும் பதவி உயர்வு பெறுகிறார். பணி இறக்கத்தை தொடர்ந்து விடுப்பில் சென்றாலும் இவருக்கு வழக்கமான நாளிலேயே ஊதிய உயர்வு வழங்கப்படும். பதவி உயர்வு பெற்று பணியில் சேர்ந்த நாளுக்கும் அடுத்த ஊதிய உயர்வுக்கும் தகுதியான நாளுக்கும் இடையில் பணி இறக்கம் செய்யப்பட்டாலோ அல்லது மருத்துவ சான்றில்லாமல் அசாதாரண விடுப்பு எடுத்தாலோ
அவரது அடுத்த உயர்வு நாளானது இடையில் பணியிறக்க காலம் அது மருத்துவ சான்றின்றி அசாதாரண விடுப்பில் சென்ற காலம் அளவிற்கு தள்ளி முறைப்படுத்த வேண்டும். மேற்படி தள்ளி போடும் காலம் 3 மாதத்துக்கு மிகையாகாமல் இருந்தால் முந்தப்படும் காலாண்டில் எவ்வித மாற்றமும் ஏற்படாது. 3 மாதங்களுக்கு மிகையாகுமானால் முந்தப்படும் காலாண்டில் மாற்றம் ஏற்படும். மாதத்தின் இடையே மருத்துவ சான்றின்றி அசாதாரண விடுப்பு எடுத்தாலோ பணியிறக்கம் செய்யப்பட்டாலோ பின்ன நாட்களை ஃபிராக்ஷன் டேஸ் தனியாகவும் முழு மாதங்களை தனியாகவும் கணக்கிடல் வேண்டும். பின்னர் பின்னமாக வரும் நாட்களில் மொத்த கூட்டுத்தொகையினை 30 நாட்களுக்கு 1 மாதம் என கணக்கிட வேண்டும். உதாரணமாக 18/9/2008 முதல் 21/9/2009 முடிய மருத்துவ விடுப்போ பணியிறக்கமோ ஏற்பட்டால் கீழ்கண்டவாறு கணக்கிடல் வேண்டும். 18/9/2008 முதல் 30/9/2008 முடிய வருடம் 0 மாதம் 0 நாள் 13. 1/10/8 முதல் 31/12/8 முடிய வருடம் 0 மாதம் 3 நாள் 0. 1/1/9 முதல் 25/1/9 முடிய வருடம் 0 மாதம் 0 நாள் 25. கூட்டுக 38 நாட்கள். 3 மாதம் 38 நாட்கள். மொத்தம் 4 மாதம் 8 நாள். பணியிறக்கத்திற்கு பின்னர் மறுபதவி உயர்வு பெறும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் படி நிர்ணயிக்கப்படும் ஊதியம் அவர் பணியிறக்கம் பெறாமல் தொடர்ந்து அந்த பதவியிலேயே இருந்திருந்தால் என்ன ஊதியம் பெறுவாரோ அதற்கும் மிகையாகாமல் இருக்க வேண்டும். கீழ்நிலை பதவியின் சாதாரண நிலையில் இருந்து உயர் பதவிக்கு பதவி உயர்வு பெற்று பணியிறக்கத்தின் போது கீழ்நிலை பதவியின் தெரிவுநிலை பதவிக்கு நியமிக்கப்படுபவர்களுக்கு இந்த விதி பொருந்தாது. இந்நிகழ்வில் மறுபதவி உயர்வு பெறும்போது கீழ்நிலை பதவியின் தெரிவு நிலை பதவியில் பெற்று வந்த ஊதியத்தை கருத்தில் கொண்டு உயர் பதவியில் ஊதிய நிர்ணயம் செய்யலாம். இந்த போதிலும் அவர் மீண்டும் கீழ்நிலை பதவியின் தெரிவு நிலைக்கு பணியிறக்கம் செய்யப்பட்டு மீண்டும் மறுபதவி உயர்வு பெற நேர்ந்தால் மட்டுமே ஊதியம் நிர்ணயம் செய்யப்பட வேண்டும். தேர்வு நிலை சிறப்பு நிலை பணிவரன் முறை செய்யப்பட்ட நாளிலிருந்து 10 ஆண்டுகள் கணக்கிட்டு தேர்வு நிலையும் தேர்வு நிலை வழங்கப்பட்ட 10 ஆண்டுகள் கடந்த பின்னர் சிறப்பு நிலையும் வழங்கப்படும். 2. தற்காலிக பணி நீக்க காலம் பணியிறக்க காலம் சேராது. எல்லா விடுப்பு காலமும் சேரும். மருத்துவ சான்று இன்றி எடுத்துள்ள அசாதாரண விடுப்பு சேராது. 3. அயர் பணியில் பணிபுரிந்த ஈடான பதவியோ அல்லது அதற்கு உயர்வான பதவியிலோ பணிபுரிந்த காலம் தேர்வு நிலை சிறப்பு நிலைக்கு சேரும். 4. உயர் பதவியில் பணிபுரிந்த காலம் கீழ்ப்பதவியில் தேர்வு நிலைக்கு எடுத்துக்கொள்ளப்படும். 5. பதவி உயர்வுக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ள வயது வரம்பு தகுதிகள் இதற்கு தேவையில்லை. 6. பதவி உயர்வினை துறக்கிறவர்களுக்கும் தேர்வு நிலை கிடைக்கும். தேர்வு நிலை சிறப்பு நிலையில் ஊதிய நிர்ணயம். தேர்வு நிலை மற்றும் சிறப்பு நிலை பதவிகள் கூடுதலான பணிச்சுமையும் பொறுப்புகளும் கொண்ட பதவிகள் இல்லை என்பதனால் ஊதிய நிர்ணயம் செய்யப்படுவதில்லை. தேர்வு நிலை மற்றும் சிறப்பு நிலையை அவரவர் பெற்று வரும் ஊதிய விகிதத்திலே ஒரு ஊதிய உயர்வு சேர்த்து ஊதிய நிர்ணயம் செய்ய ஆணையிடப்பட்டுள்ளது. தற்போது வழங்கப்பட்டு வரும் ஒரு ஊதிய உயர்வுடன் கூடுதலாக ஒரு ஊதிய உயர்வு அவரவருடைய அடிப்படை ஊதியம் பிளஸ் தர ஊதியத்தில் 3% பிளஸ் 3% இணையாக வழங்கி தேர்வு நிலை மற்றும் சிறப்பு நிலை கருத்தியலாக 1/1/2006 முதல் நிர்ணயம் செய்தும் பணப்பயன் முதல் பெற ஆணையிடப்பட்டுள்ளது. தேர்வு நிலை மற்றும் சிறப்பு நிலையில் ஊதிய நிர்ணயம் செய்வதனால் இயல்பான ஊதிய உயர்வு நாளில் எவ்வித மாற்றமும் இல்லை. இளையவர் மூத்தவர் ஊதிய உரண்பாடு. ஒரே பணி நிலையில் பணியாற்றும் அரசு ஊழியர்கள் தங்களின் பணிமூப்பின்படி ஊதியம் பெறுகின்றனர். அவர்களுக்குள் சில நிகழ்வுகளில் முதியவர் தனது பதவியில் ஊதிய உயர்வு பெறும் நாளுக்கு முன்னரே உயர் பதவிக்கு பதவி உயர்வு பெற்று விடுவதுண்டு. ஆனால் இளையவர் தனது கீழ்நிலை பதவியில் ஊதிய உயர்வு பெற்ற பின்னர் உயர் பதவிக்கு பதவி உயர்வு பெறுவதுண்டு. இதுபோன்ற நிகழ்வுகளில் முதியவர் இளையவரை விட குறைவாக ஊதியம் பெற வாய்ப்பு உண்டாகக்கூடும். இதுபோன்ற நிகழ்வுகளில் இளையவருக்கு இணையாக மூத்தவரின் ஊதியத்தை இளையவர் பதவி உயர்வு பெற்ற நாள் முதல் முதியவரை விட அதிக ஊதியம் உயர்வு பெறும் நாளிலிருந்து உயர்த்தி முரண்பாடுகளை நீக்கலாம். இந்த மறுநிர்ணயம் செய்த நாளிலிருந்து ஓராண்டு முடித்த பின்னரே முதியவருக்கு அடுத்த ஊதிய உயர்வு அனுமதிக்கப்படும். இவ்வாறு செய்யப்படும் மறுநிர்ணயம் கீழே குறிப்பிட்டுள்ள நிபந்தனைக்கு உட்பட்டு செய்யப்பட வேண்டும். 1. மூத்தவரும் இளையவரும் ஒத்த பணிநிலை சேர்ந்தவர்களாகவும் ஒத்த பதவிக்கு பதவி உயர்வு பெற்றவர்களாகவும் இருத்தல் வேண்டும். 2. மூத்தவரும் இளையவரும் கீழ்நிலை மேல்நிலை பதவிக்குரிய திருத்தப்படுவதற்கு முன் திருத்தப்பட்டதுக்கு பின் உள்ள ஊதிய ஏற்ற முறையில் ஒத்த நிலையில் இருந்திருக்க வேண்டும். 3. முதியவர் கீழ்நிலை பதவியில் மருத்துவ சான்று அல்லது அசாதாரண விடுப்பு துய்த்ததன் காரணமாகவும் ஊதிய உயர்வுகள் தண்டனையாக நிறுத்தப்பட்டதன் காரணமாகவும் இதுபோன்ற வேறு காரணங்களாலும் பதவி உயர்வின் போது இளையவரிட குறைவாக ஊதியம் பெற்றிருப்பானால் அந்த முரண்பாட்டை நீக்க முடியாது. 4. அமுல்படுத்துவதாலும் திருத்திய ஊதிய விதத்தை அமுல்படுத்திய காரணத்தினாலும் மட்டுமே இந்த முரண்பாடு ஏற்பட்டிருக்க வேண்டும். 5. சாதாரண நிலையில் பதவியில் மூத்தவர் இளையவரை விட அதிக ஊதியம் சமமான ஊதியம் பெற்றிருக்க வேண்டும்.
6. பதவி உயர்வுக்கான தனது உரிமை 3 வருட காலத்திற்கு துறந்த முதியவர் 3 வருடங்களுக்கு பின்னர் பதவி உயர்வு பெறும் போது பணிமூப்பு பட்டியலில் இளையவராக இருப்பார். அவர் கீழ்நிலை பணியில் அதிக ஊதியம் பெற்றிருக்க வாய்ப்பும் உண்டு. இதனால் அவர் உயர் பதவியில் இவரது முதியவர்களை விட இவர் கூடுதல் ஊதியம் பெறக்கூடும். இந்த நிகழ்வுகளில் மூத்தவரின் ஊதியத்தை இளையவருக்கு இணையாக உயர்த்தி முரண்பாட்டினை களையலாம். ஊதிய முரண்பாட்டை கலந்து சரி செய்திட துறைத் தலைவருக்கு அதிகாரம் உள்ளது. ஆயினும் முரண்பாடு கலைந்து ஆணையிடப்பட்டவுடன் அரசின் பின்னேற்பு ஆணைகள் கட்டாயம் பெற வேண்டும். தனி ஊதியம். சாதாரண நிலை இடைநிலை ஆசிரியர்களுக்கு 20,200 பிளஸ் தனி ஊதியம் 2008 மாதம் ஒன்றுக்கு தற்போது வழங்கப்படும். ரூபாய் 500 சிறப்பு படிக்கு பதிலாக மாதம் ஒன்றுக்கு ரூபாய் 750 உயர்த்தி தனி ஊதியமாக வழங்க ஆணையிடப்பட்டுள்ளது. மேலும் இடைநிலை ஆசிரியர் தரத்தில் சாதாரண நிலையில் உள்ள பிற வகை ஆசிரியர் பணியிடங்களுக்கு அதர் போஸ்ட் இந்த கிரேட் ஆஃப் செகண்டரி கிரேட் டீச்சர் பொருந்தும். இவ்வாறு 9,300 34,800 பிளஸ் தர ஊதியம் 4,600 பெற்று வரும் சாதாரண நிலை உயர்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர்கள் தற்போது பெற்று வரும் ரூபாய் 500 சிறப்பு படிக்கு பதிலாக மாதம் ஒன்றுக்கு 750 தனி ஊதியமாக வழங்கவும் ஆணையிடப்பட்டுள்ளது. 1/1/2011 முதல் தனி ஊதியம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. 2. துணை வட்டாட்சியர்களுக்கும் 9,300 34,800 பிளஸ் தனி ஊதியம் 4,800 ரூபாய் 500 தனி ஊதியம் 1/2/2011 முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. துணை வட்டார வளர்ச்சி அலுவலர்களுக்கு 9,300 34,800 பிளஸ் தனி ஊதியம் 4,800 ரூபாய் 500 தனி ஊதியம் 1/1/2011 முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. மேலே அனுமதிக்கப்பட்டுள்ள தனி ஊதியம் வரும்